எல்லாருக்கும் வணக்கங்க. தம்பிகளா, இந்த கஞ்சா, சரக்கு, தம்மு இந்த மாதிரி போதை பழக்கங்களே வேணாம். அதாவது எனக்கு வயசு 33. என் வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன பசங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா சில பண முதலைகளுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை யோசிக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டம் சொல்லுங்கள்? வாழ்க்கையில் அப்படி என்ன உங்களுக்கு டிப்ரெஷன்? நீங்கள் உங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் யோசிச்சு இந்த சரக்குங்க, போதை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள உள்ளே போய் உங்களை நீங்களே ஒரு சுயநலம் இல்லாத மனிதனாக இருக்கீங்க. அதனால் பல தப்புகளை செய்யறதுக்கு வழி ஏற்பட்டுருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குழந்தைகள், குடும்பங்கள் பாருங்கள். அவங்களோட வழியை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். இப்போ அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கா? உடுத்த உடை இல்லாமல் நிறைய பேர் கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டு, ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸாக போட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்லாம் இல்லாமல் அவ்வளோ ஏழ்மையாக இருக்கீங்களா? சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு இருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு குழந்தை, யாருமே இல்லாத ஒரு குழந்தை ஏங்குற வழி, அந்த வழியை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். அப்படி இல்லாமல் இருக்கீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு டிப்ரெஷன்? ஏன் இந்த போதைக்குள்ளே போகிறீங்க? அடுத்தவனோட சுய லாபத்துக்காக நீங்கள் உங்களை இழக்கிறீங்க. இது என்னோட வீடியோ வியூஸுக்குன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இது பார்க்க வேணாம். உங்களோட வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா அப்பா சொல்லினாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லினாலும், உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் சொந்தக்காரன் யாரும் சொல்லினாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்குங்க. சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமா? போதைன்னு என்னன்னு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டியோ, பாட்டி இழந்த தாத்தாவோ, இதில் தாத்தா இழந்த பாட்டியோ தனிமையில் தான் இருப்பாங்க. இல்லை உங்கள் பக்கத்து ஊரில் இருக்கலாம், பக்கத்து ஏரியாவில் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம். அவங்களாம் தனிமையில் எவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட வலி வேதனை உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசி பாருங்கள். சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு சமைச்சு அவங்களோட ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் போய் பாருங்கள். இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் அவங்களோட சந்தோஷமாக இருந்து பாருங்கள். இதில் இருக்கிற போதை உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? இந்த போதையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். அடுத்தவங்களோட திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்ட அந்த இடத்துல நீங்கள் போய் உதவி பண்ணி பாருங்கள். அவங்க கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர், அது ஒரு போதைங்க. இந்த மாதிரி போதைகளை அனுபவிச்சு பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், அந்த போதை வேணாம். உங்களோட சுயநல சந்தோஷத்துக்காக மற்றவங்களோட புதுநலத்தை விட்டுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பையனுக்கோ யாருக்காச்சும் சொல்லணும், இவ்வளோ நாள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள்.